எங்க அப்பா என்னை பார்த்து எப்பவுமே சொல்லுவாங்க, நீ பணியாரம் விட்டாச்சும் முடிச்சுக்கணுமா அப்படி செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, ரொம்ப சூப்பராக வரும் என் பணியாரம். எல்லாரும் ரெசிபிக்கு கேட்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை மாத்திரம் பண்ணுங்க, பஞ்சு போல் இருக்குங்க. இட்லி அரிசி 3 டம்ளர் எடுத்துக்கோங்க, தலை தட்டில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உளுந்து 1 டம்ளர் எடுத்துகிட்டு 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த டம்ளர் வச்சுக்கோங்க, அதுதான் சீக்ரெட்டு. எவ்வளோக்கு 1/2 டம்ளர் எடுத்ததுலே அப்படியே வெந்தயம் கொட்டுங்க. கரெக்டாக 1 டம்ளர் ஆகணும். வெந்தயம் உளுந்து சேர்ந்து 1 டம்ளர் ஆகணும். நல்லா தட்டில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. வெளியே 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் போய் ஒரு 3 மணி நேரம் வைங்க. டோட்டலாக 6 மணி நேரம் ஊறி இருந்தால் நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி ஓவர் நைட்டு புளிக்க வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து அந்த மாவில் வந்து தேங்காய், ஏலக்காய், சீனி அதை நான் மிக்சியில் வந்து நல்லா ஒரு பல்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுவாங்க மாவோட. கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். செஞ்சுட்டு கொஞ்சம் மாவு இந்த ஸ்ட்ரெச்சரில் தான் இருக்கணும். இட்லிக்கு ஊற்றுற மாவு மாதிரியே இருக்கும் பாருங்களேன். தேங்காய் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அப்போ இருந்தால் தான் கேக் பண்ணுற மாதிரி உள்ளுக்கு பாஞ்ச் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாருங்களேன், கடலில் ஒட்டாதே அப்படியே அழகாக வரும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். கார பணியாரம் இதே தான், தாளித்து ஊற்றிட்டு சுட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.